இந்த வீடியோல மெக்கானிக்கல் கீபோர்டு பெஸ்ட்டா இல்ல மெம்பரேன் கீபோர்டு பெஸ்ட்டா இல்ல யாரெல்லாம் மெக்கானிக்கல் கீபோர்டு வாங்கலாம், யாரெல்லாம் மெம்பரேன் கீபோர்டு வாங்கலாம், மெக்கானிக்கல் கீபோர்ட்னா என்ன, மெம்பரேன் கீபோர்ட்னா என்ன, பாக்குறதுக்கு மெக்கானிக்கல் கீபோர்டு மாதிரி இருக்கும், ஆனா அது வந்து மெம்பரேன் கீபோர்டு. உங்க ஒர்க்குக்கு உங்க ஒர்க் ஸ்டைலுக்கு வந்து எந்த கீபோர்டு பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி என்னோட கீபோர்ட் ஜேர்னி பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. ஏன்னா நான் நிறைய கீபோர்ட் யூஸ் பண்ணுவேங்க. ஏன் நம்ப முடியல? இப்ப பாருங்க, பாத்தீங்களா, லாஸ்ட் 5 இயர்ஸ்ல நான் இவ்வளவு கீபோர்ட் யூஸ் பண்ணிருக்கேன். என்னடா பொய் சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் என் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயம், பிஃபோர் கோவிட், ஆஃப்டர் கோவிட். பிஃபோர் கோவிட் பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், பார்ட் டைமா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஆஃப்டர் கோவிட் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனில உட்காந்து பண்ண வேலையை அப்படியே ஷாப்னு வச்சு ஷாப்ல உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சேன். சோ நான் பிஃபோர் கோவிட் பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் எம்ப்ளாயாவும் பார்ட் டைம் பிசினஸ் மேனாவும் இருந்தேன். ஆனா ஆஃப்டர் கோவிட் பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் பிசினஸ் மேனாவும் பார்ட் டைம் எம்ப்ளாயாவும் மாறிட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த ஆஃபீஸ்ல நான் ஒரு கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ். எப்பெல்லாம் ப்ராஜெக்ட் டெட்லைன்ல போதோ அப்பெல்லாம் கொஞ்சம் ஒர்க்கையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்து இது பண்றாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து கீபோர்ட்ல தான் என்னோட ஒர்க் ரொம்ப அதிகமா இருக்கும். சரி, ஓகே, இப்போ வந்து இத்தனை கீபோர்ட் யூஸ் பண்ணிருக்கீங்களா? இத்தனை கீபோர்ட் யூஸ் பண்ணதுனால இந்த யூசர் ரிவ்யூ தான் மேக்ஸிமம் உங்ககிட்ட இருக்க போது. அது மட்டும் இல்லாம மெம்பரேன்னா என்ன, மெக்கானிக்கலா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்டோட பாத்துருவோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுல எது மெக்கானிக்கல் எது மெம்பரேன் உங்களால சூஸ் பண்ண முடியுதா? ஏன்னா இது ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுத்துலயுமே வந்து ரொம்ப எலிவேட்டட் கீஸ் தான் இருக்கும். இதுலயுமே வந்து கீஸ் வந்து எலிவேட்டடா இருக்கும், இதுவும் கீஸ் எலிவேட்டடா இருக்கும். பட் என்னன்னா இதுல வந்து இது வந்து மெம்பரேன் கீபோர்ட், இது வந்து மெக்கானிக்கல் கீபோர்ட். இப்ப மெக்கானிக்கல் கீபோர்டுக்கும் மெம்பரேன் கீபோர்டும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். மெம்பரேன் கீபோர்டு பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு கீஸ் இருக்கும். அதாவது இதுலயுமே இந்த கீயை வந்து எடுக்க முடியும், இதுல வந்து கீ எடுக்க முடியும். ஆனா இது ரெண்டுமே வந்து கீஸ் கிடையாது. இதுவும் வந்து டாப் லேயர், இதுவும் வந்து ஒரு டாப் லேயர். சரி, ஓகே, இதுல மேஜரா என்ன டிஃபரன்ஸ் வந்துட போகுது அப்படின்றத பார்ப்போம். மெம்பரேன் கீபோர்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்றத ஒரு கீபோர்டு ஓபன் பண்ணி காமிச்சேன். ஒன்ஸ் இந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 3 லேயர் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாப் லேயர், அதான் மேல இருக்க எல்லா கீஸுமே இருக்கும். இப்போ அது கீழே பாத்தீங்கன்னா அந்த லப்பரைஸ்டா ஒரு லேயர் இருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க ஒரு கிளிக் பண்றீங்க அப்படின்னா அது ரிவர்ட் பேக் ஆகி வர வேண்டியது. ஸோ இது வந்து ஒரு கீஸுமே தனித்தனியா வச்சிருப்பாங்க. அது கீழே பாத்தீங்கன்னா கண்டக்டிவ் ஷீட்ஸ் ஒரு ஷீட் இருக்கும். இந்த ஷீட்ஸ் பாத்தீங்கன்னா ரோஸ்க்கு ஒன்னும் காலம்க்கு ஒன்னும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த 2 ஷீட்டுக்கும் நடுவுல இன்னொரு ஷீட் இருக்கும். அந்த ஷீட் தான் வந்து இந்த 2 ஷீட்டுமே கான்டாக்ட் ஏற்படுத்தாத மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நீங்க ஒரு வாட்டியுமே ஒரு கீஸை பிரஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த 2 ஷீட்டுக்குமே நடுவுல ஒரு கம்ப்ரஷன் ஏற்பட்டு அந்த இடத்துல வந்து இந்த ரோல இந்த இது வந்து கீ பிரஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சிஸ்டம்க்கு தெரிய வைக்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா கார்னர்ல ஒரு பிசிபி போர்ட் இருக்கும். ப்ளூடூத் ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு பிசிபி சின்னதா ஒரு பிசிபி கொடுத்துருப்பாங்க. அந்த பிசிபி மூலமா உங்களுக்கு வந்து சிபியூக்கு அது போயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மெம்பரேன் கீபோர்டு தான் இருக்கும். இதுவே வந்து மெக்கானிக்கல் கீபோர்டு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் கீபோர்ட்ல அதே மாதிரி ஒரு டாப் லேயர் இருக்கும். ஒன்ஸ் நீங்க அந்த டாப் லேயரை ரிமூவ் பண்றீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்விட்ச் இருக்கும். அது வந்து தனியா ஒரு ஸ்விட்ச். அந்த ஸ்விட்சுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு எதனா ஒரு ஸ்விட்ச் ஒர்க் ஆகணும், அந்த ஸ்விட்சை மட்டும் எடுத்து உங்களால ரீப்ளேஸ் பண்ண முடியும். இது கீழே வந்து கண்டக்டிவ் ஷீட்ஸ் இருக்கிறதுக்கு பதிலா இதுல வந்து கம்ப்ளீட்டா ஃபுல்லாவே ஒரு பிசிபி போர்ட் இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு கீஸ் வந்து கோஸ்டிங் ஆகுது அந்த மாதிரி பிரச்சனை வந்து வராது. இது அந்த கண்டக்டிவ் ஷீட்ஸை பாத்தீங்கன்னா நீங்க கீஸ் பிரஸ் பண்ணும்போது வேற எதனா ஒரு கீஸ் வந்து மிஸ்பிரஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதுல நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ண கீபோர்டு எது தெரியுமாங்க? ஆக்சுவலா இந்த கீபோர்டா நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணேன். அதாவது இது வந்து நான் வாங்கல, ஆஃபீஸ்ல கோவிட்ல வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் ஒர்க் பண்ணுமோ அப்படின்னு சொல்லும்போது என் ஒர்க்குக்கு தான் வந்து லேப்டாப் கீபோர்டு வந்து தாங்கவே தாங்காது. எனக்கு வந்து கீபோர்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்பெனில இருந்து வாங்கிட்டு வந்த கீபோர்டு தான் இது. அதாவது கம்பெனில இருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட கீபோர்டு வந்து இது. ஆல்ரெடி ஒரு பழைய கீபோர்டு தான், ஆல்ரெடி ஆஃபீஸே ஒரு 6 months யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் இந்த கீபோர்டு என்கிட்ட வரும்போது வந்து நல்லா ஒரு கிளீன்டா தான் வந்தது. நான் ஒரு 6 to 7 months இந்த கீபோர்டு யூஸ் பண்ணேன். பட் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கீபோர்டு வந்து பயங்கரமா டஸ்ட் அக்யூமுலேட் ஆனது மட்டும் இல்லாம இந்த கீபோர்டு அந்த சிலிக்கான் வந்து ரொம்ப ஹார்டன் ஆயிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கண்ட்ரோலை நான் யூஸ் பண்றேன்னா கூட ரொம்ப ப்ரெஷர் நார்மலா கொடுக்கறத விட ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமா கொடுத்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இதே கட்ட வரல இந்த வரல உங்களுக்கு அவ்வளோ தெரியாது. ஏன்னா கொஞ்சம் இங்க வந்து ப்ரெஷர் அதிகமா தர முடியும், இந்த வரல உங்களால அவ்வளோ ப்ரெஷர் தர, இந்த வரல அவ்வளோ ப்ரெஷர் உங்களால தர முடியாது. ஸோ என்னாச்சு, ஒரு ப்ரொலாங்ட் யூஸ் நான் ஒரு 1 hour நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னா இந்த 2 வரலும் பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனாலே வந்து நான் வந்து இந்த கீபோர்டு அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆஃபீஸ் வந்து எனக்கு இன்னொரு கீபோர்டு வேணும் அப்படின்னு கேட்டேன். சிம்பிளா ஒரே வாரத்துல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல நான் கீபோர்ட்லாம் தர முடியாது, வேணா நீயே வாங்கிட்டாங்க. சரி, ஓகே,
நீ போனா என்ன, நான் தான் கடை வச்சிருக்கேன்ல, கலர் கலரா நான் கீபோர்டை வாங்கி ஒர்க் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கீபோர்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இந்த கீபோர்டு வாங்கினேன். நீங்க ஒரு ஹெவி கீபோர்டு யூஸ் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா தப்பி தவறி கூட இந்த ப்ளூடூத் கீபோர்டு பக்கம் போயிடாதீங்க. நாம யூஸ் பண்ற வேகத்துக்கு இந்த கீபோர்டெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாது. லேட்டன்சி வந்து ஹெவி யூஸருக்கு உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த கீபோர்டு இப்ப யாராலுமே யூஸ் பண்ண முடியல. ஏன்னா நான் இந்த கீபோர்டு வந்து ஹார்ட்லி 6 months தான் யூஸ் பண்ணிருப்பேன். என்ன ஆயிடுச்சா, நான் ஒரு கீ பிரஸ் பண்ணும்போது அடிக்கடி கோஸ்டிங் கீஸ் ஆக ஆரம்பிக்கும். கோஸ்டிங் கீனா நம்ம ஃபாஸ்டா டைப் பண்ணும்போது நமக்கே தெரியாத ஒரு கீ வந்து ஆட்டோமேட்டிக்கா பிரஸ் ஆயிடும். அந்த பிரச்சனை வந்ததுனால இந்த கீபோர்டு வந்து நான் யூஸ் பண்றது இல்ல. இதை ஓர வச்சிட்டேன். அதுக்கப்புறமா மெம்பரைன் கீபோர்ட்ஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த மெம்பரைன் கீபோர்ட்ல என்ன ஒரு ப்ராப்ளம் நோட்டீஸ் பண்ணா, ஒரு 6 to 7 months அப்புறமா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஈஸியா வர ஆரம்பிச்சு. ஸ்டார்டிங்ல இல்லாத ஃபிங்கர் பிரிண்ட் வந்து யூஸ் பண்ண நான் ஹார்ட்லி, ஆனா நான் ஹார்ட் யூஸ்ன்றனால இவ்வளவு சீக்கிரம் வருதா என்னன்னு தெரியல. நான் ஒரு 7th month 8th month போகும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்த ஃபீல் வந்து எனக்கு வரல. மேக்ஸிமம் இந்த 2 விரல் வந்து வலிக்க ஆரம்பிச்சோம். விரல் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நம்மளோட ஒர்க்ல வந்து ஒர்க்கும் கம்மியாகும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் வந்து இது மெம்பரைன் கீபோர்ட்னாலயா என்னன்னு தெரியாம நான் என்ன பண்ணிட்டேன், மெம்பரைன் கீபோர்டே அடுத்தடுத்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா மெம்பரைன் கீபோர்டு வந்து கொஞ்சம் சீப்பா இருக்கும், அவ்வளவா இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த கோகனட் கீபோர்டு வாங்கினேன். இதுல என்ன ஒரு விஷயம்னா, உங்களுக்கு சவுண்டே வராது, ரொம்ப கம்மியான சவுண்ட் தான் உங்களுக்கு. இந்த கீபோர்டு வந்து மேக்ஸிமம் நான் வீட்டில் ஒர்க் பண்றதுக்காக வாங்கி வச்சிருந்தேன். நான் 2 கீபோர்ட் யூஸ் பண்ணேன் நார்மலாவே. லேப்டாப் ஒன்று தான். ஆஃபீஸ்க்கு வரும்போது ஆஃபீஸ் ஒரு கீபோர்ட் செட் வச்சிருப்பேன், வீட்டில் ஒரு கீபோர்ட் அண்ட் மவுஸ் ஒரு செட் வச்சிருப்பேன். இது வந்து வீட்டில் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இது வந்து சவுண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்றதுனால வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிவிஎஸ் கீபோர்ட், அந்த டைம்ல நான் ஆஃபீஸ்ல வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்த கீபோர்ட் இந்த கீபோர்ட். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 1 year, இந்த கோகனட்டும் சரி இதுவும் 1 year யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து கடையை பெருசு பண்ணோம். இப்போ எடிட்டர் வந்து இந்த கீபோர்ட் யூஸ் பண்றாரு, பவித்ரன் வந்து இந்த கீபோர்ட் யூஸ் பண்றாரு. கடைசியா என்கிட்ட போனது வந்து பாத்தீங்கன்னா இந்த கீபோர்ட்லயும் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே எலிவேட்டட் கீஸ் தான். ரெண்டும் பாக்கிறதுக்கு வந்து மெக்கானிக்கல் கீபோர்டு மாதிரியே இருக்கா, ஆனா இது ரெண்டுமே மெக்கானிக்கல் கீபோர்டு கிடையாது. இதுல இது வந்து மெம்பரைன் கீபோர்ட், இதுதான் ஒரிஜினல் மெக்கானிக்கல் கீபோர்ட். சரி ஓகேப்பா, ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு, இதுக்கு இதே யூஸ் பண்ணிட்டு போயிடலாமே கேட்டீங்கன்னா, இது என்னன்னா இதுல நீங்க கீஸை பிரஸ் பண்றதுக்கு வந்து கம்மியான பிரஷர் கொடுத்தாலே போதும், உங்களுக்கு உடனே அந்த கீஸ் பிரஸ் ஆயிரும். ஆனா இதுல வந்து நீங்க கொஞ்சம் அந்த பிரஷரோட அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் இதுல யூஸ் பண்ணும்போது. பட் என்னன்னா நீங்க ஹெவி யூசேஜ் கீபோர்ட்ல வந்து நீங்க ஹெவியா யூஸ் பண்றீங்கன்னா நீங்க மெக்கானிக்கல் கீபோர்டு போயிடலாம். இல்ல நீங்க ஒரு கேஷுவலான யூசர் தான், நார்மலா பில்டிங் பண்ணுவோம், அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சின்ன கேம்ஸ் கேஷுவலா கேம் விளையாடுவோம், சின்ன மெயில் டிராஃப்டிங் அந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்க மெம்பரைன் கீபோர்டு போயிடலாம். மெக்கானிக்கல் கீபோர்டு வந்துட்டீங்கனாலே ஒரு ஹெவி கிரேமர், ஹெவி ப்ரோகிராமர்ஸ், ஹெவி கோடர்ஸ், இல்ல மரண கோடரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி இதுக்கு வந்து வந்துடலாம். சோ மெக்கானிக்கல் கீபோர்ட்ல இருக்கிற பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து யூசேஜ் வந்து செம்ம ஃபாஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம கோஸ்டிங் ப்ராப்ளம் இல்ல வரவே வராது. சோ நான் ஏன் இந்த மெக்கானிக்கல் கீபோர்ட் வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் பட்ஜெட்ல வந்து இப்ப இந்த மெக்கானிக்கல் கீபோர்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1500 சம்திங் வாங்கினேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த கீபோர்ட் நான் வாங்கல, என் ஃப்ரெண்டு பவித்ரன் தான் வாங்கினா. வாங்கிட்டு கடைக்கு எடுத்துட்டு வந்துட்டு கேம் விளையாட போறேன்டா, இந்த கீபோர்ட்ல தான் விளையாட போறேன்னா, நான் நீ விளையாட ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆனா கேம் முக்கியமா வேலை முக்கியமா, நான் பார்த்து ரிவ்யூ சொன்னதுக்கு அப்புறமா நீ யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு வாங்கினேன். 8 மாசமா இந்த கீபோர்டு என்கிட்ட தான் இருக்கு, அதனால இது அவனுக்கு ரிட்டர்ன் தரல. மக்களே இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெம்பரைன் கீபோர்டுக்கும் மெக்கானிக்கல் கீபோர்டுக்கும் இருக்கும் மிகப்பெரிய டிஃபரன்ஸ். கீ டேக்கவே என்னன்னா, இப்போ நீங்க ஒரு நார்மல் ரொம்ப கேஷுவல் யூசர், நீங்க ஒரு ஷாப்ல வச்சு ஒர்க் பண்றீங்க, கீபோர்ட்ல அவ்வளவா ஒர்க் இருக்காது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ப்ளூடூத்ல வேணும்னா இந்த மாதிரி ஜெப்ரானிக்ஸ்ல கம்மியான ரேட்டோ ஒரு கீபோர்ட் இருக்கு. இல்ல ப்ரோ இன்னும் சீப்பா வேணும்னா உங்களுக்கு வயர்ட்ல நிறைய ஆப்ஷன் இருக்கு. இது ரெண்டு பாத்தீங்கன்னா பேக் லைட் இல்லாம வரும். இல்ல ப்ரோ அதிலே பேக் லைட்டோட வேணும் அப்படின்னா இது இருக்கு. சரி ஓகே ப்ரோ, நான் கேஷுவல் கேமிங் தான் பண்ணோம், பட் எனக்கு இந்த கோஸ்டிங் கீஸோட ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரி கீபோர்ட் நீங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா செட்டாவே வரும், கீபோர்டும் வரும், கூடவே உங்களுக்கு வந்து கேமிங் மவுஸும் வந்துடும். இதுல வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான கீஸ், கேமிங் நீங்க எந்தெந்த கீஸ்லாம் யூஸ் பண்ணீங்களோ அந்தந்த கீஸ்க்கு மட்டுமே ஆன்டி கோஸ்டிங் கீஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த பிசிபில இருக்கிற அந்த கீஸ்க்கு தனியா ஒரு பிசிபி லைன் மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து இதை வந்து நீங்க கொஞ்சம் ஹெவியா புஷ் பண்ண முடியும். ஆனா உங்க ஒர்க்கே ஹெவி, கீபோர்ட்ல தான் என்னோட மேக்ஸிமம் ஒர்க்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா நீங்க வந்து ஒரு மெக்கானிக்கல் கீபோர்ட் யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த மெக்கானிக்கல் கீபோர்ட்ஸ் நான் ஃபேஸ் பண்ண டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, இந்த சவுண்டு தான். என்னன்னா இப்போ ஷாப்ல ஒர்க் அதிகமா வந்துருச்சு, நான் நைட்ல வீட்டுல உட்காந்து ஒர்க் பண்றேன் அப்படின்னும் போது இந்த கீபோர்டை மட்டும் நான் வீட்டுல நைட்டு உட்காந்து ஒர்க் பண்ணனா ஒரு 12-1 மணி போல இதுல இருந்து வர சவுண்ட் வந்து ரூம் ஃபுல்லா டக்கு யோசிச்சு பாருங்க. இந்த சவுண்ட் வந்து நைட்ல அமைதியா இருக்கிறதுல கேட்டா எப்படி இருக்கும். ஸோ மெக்கானிக்கல் கீபோர்டே பாத்தீங்கன்னா சவுண்ட் கம்மியா வர மாதிரி கீஸ் இருக்கிற கீபோர்டும் இருக்கான். லீனியர் கீபோர்டுன்னு சொல்லிட்டு பார்த்தேன், பட் அதை நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. ஏன்னா வந்து அதோட ரேட் எல்லாமே 5000-10,000 இருக்கு. இன்கேஸ் நான் அந்த கீபோர்டு வாங்கி ஃபுல்லா யூஸ் பண்ணனா அதுக்கு ஒரு ரிவ்யூ வீடியோ மாதிரி போடுறேன். ஸோ இந்த வீடியோல வந்து நீங்க எந்த கீபோர்டு வாங்கினா கரெக்டா இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருப்பேன்னு நம்புறேன். அது மட்டும் இல்லாம நம்ம ஷாப்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கீபோர்ட்ஸ் வந்து வச்சிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா இந்த கீபோர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்தோம் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ மக்களே நம்ம ஷாப்ல வந்து நிறைய பிசிஸ் பில்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ஆக்சரியும் ஷாப்ல நிறைய இருக்கு, கீபோர்ட்ஸுமே நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ நீங்க பிசி பில்ட் பண்ற ஐடியால இருந்தாலும், கம்ப்யூட்டர் ஆக்சரிஸ் இந்த மாதிரி கீபோர்டு அந்த மாதிரி ஆக்சரிஸ் வாங்குற ஐடியால இருந்தாலும் ஏப்பாப்போ ஒரு விசிட் பண்ணுங்க. ஸோ ஸ்டே டியூன் வித்
ஏ பாப்.